இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மலேசியா பேய் வீடு பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே கொடுத்துருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போதான் நான் சொல்ற இந்த கதை உங்களுக்கு புரியும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே நம்ம சேனல்ல அடிக்கடி வீடியோ போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கிட்ட வந்து சேரும். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நான் பார்ட் 1ல் சொன்ன மாதிரி அந்த பசங்கள்லாம் அம்மா அப்பா ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்காங்க, சரி ஏதோ சரியில்லை நம்ம போய் படுத்து தூங்கிடலாம் அப்படின்ட்டு ரூம்க்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை நடக்குது. நீங்கள் பண்ணுற இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, நடு வீட்டில் இந்த கேமை விளையாட வேண்டாம், அது என்னவா இருக்கட்டும் வீட்டில் விளையாட வேண்டாம், எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கேமை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து வேறு எதுவும் இல்லை. இந்த கேம் பேர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிளாஸ். அந்த காலத்தில் வந்து இந்த கேம்ஸ் வந்து ரொம்ப விளையாடுவாங்க. இது விளையாடுறதுனால பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆத்மாக்கள் இருந்ததுன்னா அது வந்து இவங்க கூட சேர்ந்து இந்த கிளாஸை வந்து நகர்த்தும். இவங்க கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லும். இவங்க ஏதாவது நம்பர்ஸ் கொடு அப்படின்னு கேட்டால் இந்த ஆத்மா வந்து ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து ஒரு 4 டிஜிட்ஸ் 6 டிஜிட்ஸ் வந்து கொடுக்கும். அந்த கொடுத்த நம்பரை வந்து இவங்க மறுநாள் போய் வந்து லாட்ரியில் எடுத்தாங்கன்னா அதை ஃபார் ஷுர் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய கதைகள் வந்து மலேசியாவில் இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேமை தான் இப்போ இவங்க அப்பா விளையாட போகிறாங்க. இங்கே பாருமா, எனக்கு புரியுது நீ என்ன சொல்கிறேன்னு, பட் என் சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸு இந்த கேமை விளையாடி அந்த லாட்ரி வந்து அவங்களுக்கு அடிக்குது. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி அவங்க வாழ்க்கையிலே செட்டில் ஆயிட்டாங்க, அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான். நம்ம லக்கை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சரிப்பட்டு வரல அப்படின்னா இனிமே இந்த டாபிக்கை நான் உங்ககிட்ட கொண்டுட்டு வரவே மாட்டேன். பட் இந்த ஒரு தடவை எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நம்மளுக்கு நல்ல லக் அடிச்சு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கடன் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் சந்தோஷமா வாழலாம், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. பட் இவங்க அம்மா ரொம்ப தீர்மானமா சொல்லியாச்சு, என்னவா இருக்கட்டும் வாழ்ற வீட்டுல ஒரு ஆத்மாவை கூப்பிடுறேன், நம்பரை கேட்கிறேன் அப்படிலாம் சொல்றது வந்து எனக்கு சரியா படல, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டார்னு கதவை அடிச்சுட்டு உள்ள போய் தூங்க போயிடுறாங்க. இப்போ இவங்க அப்பா மட்டும் ஸ்டன் ஆயிட்டு ஹாலில் உட்காந்துருக்காரு. பட் இவங்க அப்பா மனசுக்குள்ள இவங்க அம்மா சொல்றது வந்து என்னதான் வந்து சரியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பேராசை வருதுங்க. இப்போ இவங்க அப்பா மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு அந்த லாட்ரி அடிச்சதே அதே மாதிரி நமக்கும் அடிச்சதுன்னா இதெல்லாம் வந்து அடுத்த மாசமே நம்ம கடனை கட்டிட்டு டக்கு டக்குன்னு சேவிங்ஸ்லயும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு கான்சென்ட்ரேட் பண்ணலாமே, இதை விட்டுட்டு நம்ம காலம் ஃபுல்லா லோனை கட்டிட்டு உட்காந்துருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து தோணுது. சரி, இவகிட்ட சொல்லாம நம்ம வந்து ராத்திரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்லே உட்கார்ந்துருக்காருங்க. அவர் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி 12 மணி ஆகுது. இப்போ இவங்க அப்பா எல்லா லைட்ஸையும் ஒன்னா ஆஃப் பண்ணிட்டு கிச்சனுக்கு போறாரு. டைனிங் டேபிள்ல 2 கேண்டில்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஏதி வைக்கிறாரு. அவர் கொண்டுட்டு வந்த அந்த பேப்பரை இப்ப டைனிங் டேபிள்ல திறந்து வைக்கிறாரு. அந்த பேப்பர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, சில எழுத்துக்கள் அண்ட் நம்பர்ஸ் இருக்கு. சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருக்காங்க. அதில் தான் இவங்க அப்பா வந்து ஒரு கிளாஸ் வந்து கவுத்து வைக்கிறாரு. அந்த கிளாஸுக்கு மேலே 2 சொட்டு ரத்தத்தை விடுறாரு. விட்டுட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்லுறாரு, என்னை சுற்றி ஏதாவது ஒரு ஆத்மா இருக்குதா, அப்படி இருந்ததுன்னா இந்த கிளாஸில் வாங்க அப்படின்னு ஒரு 3 தடவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போது ஏதோ ஒரு கிளாஸ் விழுந்து உடையிற சவுண்ட் கேட்குது. இதை கேட்டு அவங்க பசங்களும் சரி அவங்க அம்மாவும் சரி எழுந்து வந்துடுறாங்க. எழுந்து வந்து பார்த்தா ஹாலில் எதுவுமே உடையலையாம். லைட்லாம் போட்டு பார்க்குறாங்க, எதுவுமே ஒன்றும் ஆகலை. இந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் ஹாலில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் இவங்க அப்பா டைனிங் டேபிளில் இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பசங்க முன்னாடியே சண்டை வருது. இதை பார்த்த பசங்க வந்து சரி நாங்கள் ரூமுக்கு போகிறோன்ட்டு திரும்ப உள்ளே வந்துடுறாங்க. அண்ட் இவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துகிறாரு. இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ரூம்குள்ளே போயிட்டு இவங்க அப்பாவோட பில்லோ பிளாங்கெட்லாம் எடுத்து வந்து ஹாலில் தூக்கி வீசிடுறாங்க. நீ இவ்வளோ சொல்லி நீங்கள் என் பேச்சை கேட்கல, இன்றைக்கி எங்கேயே தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடிச்சுட்டு உள்ளே வந்துடுறாங்க. இப்போ இவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. என்னடா
ஏதோ கிளாஸ்லாம் விழுந்து உடஞ்ச மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இப்போ எதுவும் உடையல. இவங்க வேறு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இப்போது இந்த கலவரத்தில் அவங்க அப்பா ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாரு. அந்த கேம் விளையாடுறப்போ முடிக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸை திரும்ப கொண்டுட்டு வந்து பாய் அப்படின்ற அந்த சென்டர் சர்க்கிளில் வைக்கணுமா. அதை அவங்க அப்பா வைக்கலை. அப்படின்னா இந்த கேமோட ரூல்ஸ் படி வந்த அமானுஷம் இவங்க வீட்டில் தான் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தமா. நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சிக்கிட்ட இவர் சோஃபாவில் படுத்திருக்காரு. படுத்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆள. அவர் காது கிட்ட யாரோ வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சவுண்டு. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்து லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு. அவர் பக்கத்தில் யாருமே இல்லை. மெதுவாக போய் மாஸ்டர் பெட்ரூம் கதவை திறந்து பார்த்தா அவரோட பொண்டாட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல போய் பசங்களோட ரூம் கதையை திறந்து பார்க்கறாரு. அவங்க பசங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் காதுல கேட்ட அந்த சத்தம், நம்ம இன்னும் தூங்க கூட இல்ல, காதுல கேட்ட அந்த சத்தம் வந்து ரொம்ப ரியலா இருந்தது. ஆனா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுல நம்மள தவிர யாருமே ஹால்ல இல்ல. அப்போ இது என்ன, நிஜமாவே ஏதோ இருக்கிற ஒரு ஆத்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோமா அப்படின்னு நினைச்சு இவங்க அப்பா ரொம்ப பயந்து போய் வெடிய தூக்கம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரு. மறுநாள் வந்து சாட்டர்டே. அவங்க அப்பா அந்த திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. அவங்க அம்மாவும் ஒர்க் போயிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸ்ரீக்கும் ஹேமாவுக்கும் லீவுங்க. மீனாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்குன்றதுனால அவங்க வந்து செகண்ட் ஹாஃப் கிளம்பி போகணும். ஸோ இப்போது மீனா வந்து தங்கச்சிங்களுக்கு லன்ச் மட்டும் குக் பண்ணி வச்சுட்டு அவங்க கிளாஸ் போகிறதுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா இல்லாதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீகிட்டையும் ஹேமாக்கிட்டேயும் வீட்டிலே வந்து பத்திரமா இருங்க, நான் பக்கத்தில் கடையில் போய் நான் திங்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ ஸ்ரீ வந்து அவங்களோட ஹோம் ஒர்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டு செஞ்சிட்ருக்காங்க. பக்கத்தில் குட்டி பாப்பா கலரிங் புக்ஸில் கலர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ 2 பேரையும் விட்டுட்டு இப்போ மீனா கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போய் 2 நிமிஷம் கூட இல்லைங்க, இவங்க ரூமில் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னல, அந்த ரூமோட டோர் வந்து திறந்து தான் இருக்குது. டோருக்கு வெளியே மீனா வந்து நின்றுட்டுருக்காங்க. இதை வந்து ஸ்ரீ நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன இப்போ தான் நான் அக்கா சொல்லிட்டு போனா, கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனா, இப்பயும் ஒரு மாதிரி டோர்கிட்ட நின்றுட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காளே அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னாச்சுக்கா, கடைக்கு போகலையா அப்படின்னு. அதுக்கு மீனா எந்த பதிலும் சொல்லலை. ஒரு மாதிரி தலையை திருப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இந்த சிரிப்பு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னாச்சு அக்காவுக்கு, ஏன் ஒரு மாதிரி பண்ணுறா? சரி, ஏதோ நம்மளை வந்து பயம்படுத்துகிறா போட்டிருக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்பப்போ நிமிர்ந்து பார்க்குறாங்க. மீனா அங்கேயே தான் ஒரு மாதிரி கதவுக்கிட்ட நின்றுட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தலையை ஆட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை ஸ்ரீயும் பார்க்குறாங்க, குட்டி பாப்பாவும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரியாக அவங்களுக்கு தோணுது. பட் பயமாக இல்லை, ஏன்னா அக்கா தான் நிற்கிறா. சரியான ஏன் வியர்டாக ஒரு மாதிரி கிரிஞ்சாக பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போது டக்குன்னு மெயின் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. இப்போது அக்கா வந்து டோருக்கு வெளியே நின்று சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ மெயின் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டால் அந்த பசங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, அம்மா அப்பா வந்துட்டாங்க போட்டிருக்கு, என்னடா இப்போ தான் போனாங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்களான்னு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. ஓ சரி, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ ஓகேவாயிட்டாங்க போட்டிருக்கு, வீட்டுக்கு வந்துட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு டக்குன்னு வந்து பெட்லேருந்து கீழே இறங்கி திரும்ப பார்க்குறாங்க. இவ்வளோ நேரமாக இவங்க அக்கா வந்து அந்த டோர் முன்னாடி நின்று சிரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அந்த அக்காவை காணோம். என்னடான்னு சொல்லிட்டு அந்த டோரை விட்டு வெளியே வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. இப்போது மீனா வந்து மெயின் டோர்லேருந்து திறந்துட்டு உள்ளே வராங்களாம். ஸ்ரீக்கும் குட்டி பாப்பாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இப்போ இவ்வளோ நேரமாக வந்து பெட்ரூம் டோரில் தான் நின்று எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, ஹாலில் இருக்கிற டோர்லேருந்து வந்துட்டுருக்காங்களே, ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி திரு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் மீனா கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நடந்ததெல்லாம் ஸ்ரீ சொல்கிறாங்க.
மீனாவுக்கு வந்து ஒன்றுமே புரியலங்க. என்ன விளையாடுறாங்களா? ஒருவேளை இந்த 2 பசங்களும் நம்மக்கிட்ட விளையாடுறாங்க போலிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதை அவ்வளவா கண்டுக்கல. ஏன்னா மீனாவுக்கு வந்து லைக் ஸ்கூல் இருக்கு, அப்புறம் சமைக்கணும் வேற. ஸோ இவ்வளோ பிஸியாக இருக்கிறனால அதை பெருசாக அதுவும் எடுத்துக்காம டக்கு டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு அவங்க போயிடுறாங்க. இப்போது ஸ்ரீக்கும் இந்த குட்டி பாப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருமே பார்த்துருக்காங்க. பட் மீனா இல்லைங்கிறாங்க. அப்பயும் நம்பிக்கை வராமல் ஸ்ரீ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ரூம்லேயும் போய் எட்டி பார்க்குறாங்க. அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்களோ, அப்பா அம்மா வந்திருப்பாங்களோ, மீனா விளையாடுறாள் என்னென்னு புரியலையே, எப்படி இது 2 பேருமே கதவு திறந்து வர முடியும்? ஒருத்தவங்க நீங்கள் நின்றுட்டு இருக்கிறப்போ எப்படி வந்து அதே சேம் பர்சன் ஹால்லேருந்து வர முடியும்? இது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு ஒரு இடமா போய் பார்க்குறாங்க. யாருமே இல்லை. அந்த வீட்டிலே இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க பண்ணுறத பார்த்துட்டு மீனா திட்டி விட்டுறாங்க. ஏய், ஏற்கனவே வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. இப்போது ஸ்ரீக்கும் குட்டி பாப்பாவுக்கும் திரும்ப ரூம்குள்ளே போய் உட்காந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் மீனா கூடயே கிச்சன்லே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீ வந்து அவங்க அக்கா கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போகாமல் உன்னால் இருக்க முடியுமா? கொஞ்சம் பயமாக இருக்குது, இன்னைக்கு மட்டும் கிளாஸஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டுன்னு. பட் அதுக்கு வந்து மீனா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 hours தானே, பாப்பாவை பார்த்துட்டு வீட்டிலே இரு, அப்பா அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் குட்டி பாப்பாவும் ஸ்ரீயும் மட்டும் தனியாக இருக்காங்க. ஸ்ரீக்கு ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனும் மைண்டுக்கு வரல. எப்படி இது நடந்தது? இது வந்து கண்டிப்பாக நம்ம 2 பேருமே பார்த்துருக்கோமே, எப்படி மீனா வந்து இல்லைன்னு சொல்லுவா? இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியாமல் ஒரு பயத்திலே இருக்காங்க. அவங்களால ரூம்குள்ளேயோ இல்லை அந்த வீட்டுக்குள்ளேயோ இருக்க முடியல. இப்போது மணி ஒரு 5:30 ஆயிடுச்சு. 5:30 மணிக்கெலாம் இவங்க அம்மா வந்து வேலை முடிச்சுட்டு வர டைம் வாங்க. இவங்க அம்மா எப்பயுமே பஸ்ஸில் தான் வருவாங்களாம். பஸ் ஸ்டாப்லேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்குமா. ஸோ அது வந்து நடந்து தான் வருவாங்களாம் எப்பயுமே. பஸ்ஸு விட்டு இறங்கி இப்போ இவங்க அம்மா நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. தனக்கு பின்னாடி யாரோ நம்மளை பார்த்துட்ருக்காங்க, நம்ம பின்னாடி நடந்து வராங்க அப்படின்னு தோணுது. டக்குன்னு இவங்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க. அங்கே நின்றுட்டு இருக்கிறது ஜீவிதா. இந்த ஜீவிதா வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 1ல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்தப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்க தாங்க இந்த ஜீவிதா ஃபேமிலி தான் அது ஆக்சுவலி. அதே ஜீவிதா தான் பின்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி வியர்டாக இவங்க அம்மாவை பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜீவிதா கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஒரு மாதிரியாவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா? நாங்கள் ஏதாவது பண்ணிட்டோமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜீவிதா ரொம்ப சங்கட்டமாக ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாமான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாக்ட்லி இந்த கார்னர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, இந்த நிலத்தில் ஒரு மலாய்க்கார ஃபேமிலி வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில் 2 பேர் தானா, புருஷன் பொண்டாட்டி, குழந்தைங்க யாரும் இல்லை. ரொம்ப வருஷமாயும் குழந்தைங்க பிறக்கல அப்படின்ற காரணத்துக்காகவே இவங்க புருஷன் வந்து இந்த மலாய் ஆண்டியை ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த மலாய்க்கார ஆண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு தோட்டம் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு காய்கறி அந்த மாதிரிலாம் அந்த தோட்டம்லாம் போட்டு அதில் வேலை செய்கிறது. ஏன்னா அந்த நிலத்தில் விளையிற அந்த காய்கறி வந்து கொண்டுட்டு போய் அந்த சைனீஸ் ஆண்டி இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கடையில் போய் கொடுத்து விற்பாங்களாம். ஸோ இப்படி தான் வந்து இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு நாள் இவங்க புருஷன் ரொம்ப சண்டை போட்டுட்டு, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நான் வேற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்களாம். இந்த ஆன்டிக்கு வந்து ரொம்ப லோன்லி ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் டிப்ரெஷன் ஆகிட்டு அதை தாங்க முடியாமல் அவங்க அந்த வீட்டிலே தூக்க மாட்டி இறந்துட்டாங்க. ஒரு வாரமாயும் யாருக்குமே தெரியல இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத. எப்பயுமே வந்து அந்த காய்கறியெல்லாம் அறுத்து கொண்டுட்டு போய் அந்த கடையில் விற்பாங்க இல்லையா, அந்த சைனீஸ் ஆண்டி வந்து என்னடா ஒரு வாரமாக ஆளை காணுமே, சரி நம்ம போய் பார்ப்போம், உடம்பு முடியலையா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறப்போ தான் தெரிய வந்திருக்கு, ஆண்டி இறந்து போய் ரொம்ப நாளாக ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சொந்தக்காரவங்களுக்காக இன்ஃபார்ம் பண்ணி இறுதி சடங்கும் நடத்தியிருக்காங்க. இந்த ஆண்டி வாழ்ந்த வீடு, ஏன்னா அங்கே தான் அவங்களோட உயிரும் போயிருக்குன்றதுனாலையோ என்னமோ தெரியல, இந்த வீட்டுக்கு யார் வந்தாலுமே நிம்மதியாக வாழ மாட்டாங்களாம். 1 மாதம் 2 மாதம் அவ்வளோதான் மேக்ஸிமம். ராத்திரியோட ராத்திரியாக கூட கிளம்பி போயிருக்காங்க.
ஸோ இதனாலே தான் நாங்கள் வந்து யார் அந்த வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிறதில்ல. நீங்கள் இந்த வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்போம். பட் வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்க. அந்த டைமில் உங்களை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் எனக்கு எப்படி அதை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிருச்சு அன்னைக்கு. இதுதான் அந்த வீட்டில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு ஜீவிதா இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து காசு சேர்த்து கையில இருக்கிற மொத்த காசையும் போட்டு அதுவும் பத்தாம கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்குறீங்க. சந்தோஷமா அங்க குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த வீட்டை பத்தி உங்க நேபர் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு இவங்க அம்மாவுக்கு. அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யமான வீட்டில் இப்போ என் பசங்க தனியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவ்வளோ வேகமாக நடந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் ஸ்ரீயும் ஹேமாவும் அந்த கார்டனில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஏம்மா ஏன் வீட்டுக்குள்ளே இல்லை, ஏன் வெளியே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதான் ஸ்ரீயும் குட்டி பாப்பாவும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்கனவே அவங்க நேபர் வந்து இந்த ஒரு கதையை சொல்லிட்டாங்க. இதுவே இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. இப்போ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த 2 பசங்களும் சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து தலையை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பீட் ஆஃப் கிளாஸ் கேமை வந்து இந்த வீட்டுக்குள்ளேயும் வச்சு விளையாடினால இப்போ கண்ணு முன்னுக்கே தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. வேண்டாம், இனிமேலும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்ற வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே 1-2 திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சொந்தக்காரவங்க வீட்டில் போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே 1 வாரம் தங்கி வேற ஒரு வீட்டுக்கு மாறி போயிடுறாங்க. உங்களுக்குமே இந்த மாதிரி சில கதைகள் இருக்குது, அதை வீடியோவாக பண்ணி போடணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு உங்கள் கதைகளை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பை.